ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க இந்த படத்துல அசோசியேட் ஆனதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன எப்பவும் பதட்டமா இருக்க நீங்க சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு. கிரவுட்லாம் பாக்குறோமா சார்? அங்க உங்க ஃபேன்ஸ் பிரஸ் மீடியா எல்லாம் இருக்காங்க. அங்க நீங்க பேசிட்டா கரெக்ட்டா இருக்கும். நான் சொல்றேன்டா. அந்த மோட் தான் வர ட்ரை பண்றோம். இவ்வளவு டீசென்ட்டா இருக்குது நீங்க வித்தியாசமா இருக்கு. படம் ரொம்ப வித்தியாசமான ரோல் எப்பவுமே செலக்ட் பண்றீங்கல்ல. ஒரு படத்தை இப்படிதான் செலக்ட் பண்ணோம், இந்த ரோல் நம்ம பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு தருணத்துல நீங்க முடிவு பண்றீங்க? இல்ல குடிக்குதான் ஒரே ஒரு விஷயம் தான். அது ரோலா பெருசா இருக்காச்சுன்னா நமக்கு முதல்ல குடிக்கணும். ஓகே. கேமரா குடிச்சதுன்னா மத்தபடி வேற. சூப்பர். இன்ஸ்டன்ட்டாக இந்த திரைப்படம் உங்ககிட்ட வந்து நம்ம யுவன் அவர்கள் சொன்ன உடனே ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும்ல எஸ் சொல்றதுக்கு. அது என்ன காரணம்? சங்கீதம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி பேசுறது மேடை நாகரிகத்துக்காக சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இட்ஸ் ஹாப்பி ஒர்க்கிங் அதெல்லாம். இப்பதான் ரியல் ரமேஷ் கொஞ்சமா வெளிய வராரு. இதுதான் தேவை. சொல்லுங்க, என்னென்ன இன்டராக்ட் பண்ணீங்க அவங்ககிட்ட? என்னென்ன பேசுனீங்க? ஒரே ஒரு சாங்ல மட்டும் தான் கேமரா பண்ற மாதிரி. அதான் நல்லா இருக்கியா? நான் போன ஒரு படத்துல ஒரு சாங் மட்டும் தான் நானு. அதுவும் ஒரு half a day மட்டும் தான் எங்களோட காம்பினேஷன் இருந்தது. ஓகே. மத்தபடி சதீஷ் என்ஜாய் பண்ணேன். அவர் என்னெல்லாம் பண்ணாரு நீங்க கண்டிப்பா சொல்லலாம். பட் இப்போ நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அங்க ஹாஃப் டே இன்டராக்ட் பண்ணீங்கல்ல, அப்போ as a person, as an actor, as a human being, சனி கிட்ட நீங்க பார்த்து ரசித்து வியந்த பல விஷயங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதுல நீங்க பார்த்து வியந்த ரசித்த விஷயங்கள் சொல்லுங்க சார். அவங்க கிட்ட கேமரா இங்க பார்த்து பேசுங்க சார். இல்ல அவங்க கிட்ட நான் பார்த்தது வந்து ஒரு பேரண்டிங் வந்து அவங்க கிட்ட தான் கொஞ்சம். ஏன்னா எனக்கு வீட்ல ஒரு வயசு குழந்தை. கேமரா ஸ்பீடா இருந்தாங்க. அவங்களோட குழந்தைகளை அப்படி பாத்துக்கிறாங்க. ரொம்ப ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிட்டாங்க. பேரண்டிங் வந்து நான் அவங்க கிட்ட வந்து நான் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அர்ஜுன் அதே மாதிரி தான் நிறைய படங்கள் வந்து சூஸ் பண்ணி சூப்பராலாம் பண்றீங்க. இந்த படத்துக்கு ஓகே சொல்லுங்க, என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? அதான் டைரக்டர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் சனியில வச்சு பண்றேன்னா ஓகே சார் அப்படின்னு. கதை கேளுங்க, கதைலாம் வேணாம், ஓகே சார். சனிலையும் தான் கதையே கேட்கல. இப்போ வரைக்கும் தெரியாது எனக்கு கதை. படத்துல வந்து நடிச்சு முடிச்ச பிறகு அந்த அளவுக்கு ஆள் நடிச்சிருக்காரு. நீங்க உங்களுக்கு இன்டராக்ட் பண்ற மாதிரி சான்ஸ் இருந்தா இல்ல ரமேஷ் மாதிரி எதுனா? அதே தான். நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஹாஃப் டே அந்த சாங் ஒன்று எடுக்கும்போது ஹாஃப் டே இன்டராக்ட் பண்ணதுலாம். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல. அவங்க சொன்னாங்க, கதை தெரியாது எனக்கு. சொல்லும் போது உங்களுக்கு பாம்பேல காம்பினேஷன் இருக்குன்னாங்க. ஓ பாம்பே காம்பினேஷன் இங்க சென்னையில இருக்கு அப்படின்னாங்க. கடைசியில் அரை நாள் பாதி நாள் அது கிட்ட கூட போக முடியாதுங்க. துப்பாக்கி வச்சுட்டு ஒரு பவுன்சர் இருப்பா அப்படி கிட்ட போய் செல்ஃபி எடுக்கலாம்னா போனை பண்ணி வச்சுட்டாங்க. பயங்கர கஷ்டம். சரி ஓகே போனதுக்கு ஒரே ஒரு கேமராவில் வந்து நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் கிடைச்சது. Wonderful. So, oh my gosh, to the total working experience. திரைப்படத்துல மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய இயக்குனர் பத்தி the entire cast and crew ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ரெண்டு பேருமே. ரமேஷ், எனக்கு யுவன் அவர் வந்து எப்படின்னா ஹோப்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் யுவன். அதுதான் யுவன். ஏன்னா சிந்தனை செய்து ஒரு படம் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எத்தனையோ ரொம்ப நல்ல படம், ஹிட்டான படம். அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய ட்ரை பண்றாரு படங்கள் இல்லை. 16 வருஷம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு திரும்ப ஒரு படம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ எனக்கு வந்து யுவன் வந்து ஒரு பெரிய ஹோப் அவரு. ஸோ எங்க ப்ரொடியூசர் வீர் சக்தி சார் எப்படின்னா பாருங்க சிரிச்சிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். இது இவரு நான் டென்ஷனாகி நான் பார்த்தது கிடையாது. நல்லா ஆட்டம்லாம் படத்தை ஆடி இருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்லாம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அப்ப இன்னைக்கு டான்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் எங்க சசி, எனக்கு சசி அவர் வந்து ஒரு 16 வருஷம் நினைக்கிறேன். அவர் சன் டிவியில் இருந்த டைம்ல இருந்து எனக்கு ஒரு பழக்கமானவர். ஸோ அவரு வந்து இப்போ ப்ரொடியூசராக வந்திருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ எங்களோட மொத்த காஸ்டிங் குரூப் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி இருக்காரு. சும்மா ஜாலியான மனுஷன். ஸ்பாட்ல டென்ஷனோட சுத்திட்டே இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருப்பாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த பிரச்சனைலாம் நீ எங்கேயுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ஆடியன்ஸ் கூப்பிடுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவோம். சனியோட போட்டோ கூட எடுக்கணுங்க, மாமே போய் ஷூட்டிங் இருக்குனாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட் நேரம் வச்சா நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ரெண்டு ப்ரொடியூசர் பத்தி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இயக்குனர் பத்தி. இல்லை ப்ரொடியூசர் வந்து வீரசக்தி சார் வந்து குழந்தை தான் ஆக்சுவலாக. ரொம்ப அதாவது நானும் ரமேஷும் வந்து சதீஷ் 3 பேரும் அவரோட 4 பேரும் சேர்ந்து பாட்டு பாடிட்டே இருப்போம். அவரும் ஜாலியாக வந்து
இந்த பாட்டு அந்த படம் அப்படி இப்படின்னு ஜாலியாக ஒரு மாதிரி என்டர்டெயின் பண்ணுவார். சசி அண்ணன் வந்து கேட்கவே வேணாம். அவர் வந்து ஒரு மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பதில் சொல்லுவார். என்னென்னு கேட்டால் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்பாரு. ஏன் டென்ஷனு, அந்த ஏன் டென்ஷன்னு அவருக்கு தெரியாது, அவ்வளோ டென்ஷனாக இருப்பார். டைரக்டர் வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு யூஸ்வலாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஓவராக நிறையா கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுவாங்க, நிறைய தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவாங்க. இவர் எடுக்கிறதே வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். நான் பாட்டி நடிச்சிட்டு இருக்கேன், பார்த்தா கட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு. என்ன சார் நான் நடிச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அவர் என்ன வேணுமோ அது வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். அதே மாதிரி டைமே கொடுக்க மாட்டார். சார் நான் ஒரு 5 நிமிஷம் எங்கே இல்லை மூச்சு விட்டு வரேன் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுப்பார். பட் அதே மாதிரி என்ன எடுக்கிறோமோ அதை தெரிஞ்சு ஒரு குவாலிட்டி மூவியாக இருக்கும். சூப்பர். கண்டிப்பா 2 பேருக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். ஏன்னா கட் சொன்னது கூட தெரியாம நடிக்கிறவர் யார் ஒரு ஆர்டிஸ்ட்னா அர்ஜுன், கட் பண்ணவே முடியாத மாதிரி நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்னா ரமேஷ். ஸோ 2 பேருக்கும் ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மச்சான். லவ் யூ சோ மச். தேங்க் யூ. இன்னைக்கு இந்த விழாவின் மிகப்பெரிய கதாநாயகன் நீங்க தான். முதல் அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணத்துல என்னுடைய ஆடியன்ஸ் நீங்க சொல்ல ஆசைப்பட்ட விஷயம். இன்னைக்கு இங்கே நடிக்கிற காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வாய்ப்பு அளித்த லோகேஷ் கனகராஜ் தான். அண்ட் இந்த ஃபிலிம் அமைஞ்சதுக்கு மெயின் ரீசன் வந்து யுவன் ப்ரோ, டேரக்டர் யுவன். ஃபர்ஸ்ட் அவர் தான் மீட் பண்ணேன் நான். அண்ட் அப்புறமேட்டு தான் வந்து நான் வந்து அதெல்லாம் கேட்கும்போது எடுத்தோடனே அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி சனி லியோன் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஓகே தானே கேட்டேன். என்ன ப்ரோ ஓகேன்னு சொல்கிறீங்க, இல்லை ப்ரோ இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ப்ரோ அப்படிலாம் கிடையாது, சத்தியமாக பண்ண அதை கேட்கவே நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறமேட்டு தான் வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் மீட் பண்ணேன். ப்ரொடியூசர்ஸ் கிட்டேயும் பேசினாலே எடுத்தோடனே எல்லாமே குட் டேர்ம்ஸில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி ஹாப்பி தட் இந்த ஃபிலிம்க்கு நான் வந்து சாங்ஸ் பண்ணுறேன்ட்டு. தேங்க்யூ. Oh my Ghost உடைய இந்த ஆல்பம் பத்தி சொல்லுங்க. எத்தனை பாடல்கள் இருக்கு? How was the experience of this? நான் சாங்ஸ் இந்த ஃபிலிம்ல. ஸோ அந்த நான் சாங்ஸ் இல்லை. ஓகே, ஒரு பாட்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து கண்ணாடி கண்ணாலன்னு ஒரு சாங் ஆர்த்தின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க. அண்ட் வைக்கம் ஜெயலட்சுமி பாடியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாங் வந்து மக்கா ஒரு சாங். அண்ட் இதோட சிங்கர் வந்து பிரசன்னான்னு சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் லான்ச் இந்த ஃபிலிம் தான் பிரசன்னாது. பாண்டிச்சேரி. அண்ட் நெக்ஸ்ட் சாங் வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் இருக்கு. ஸோ இட் ஸ்டார்டட் ஆஃப் வித் இங்கிலீஷ் சாங் அண்ட் அப்புறமேட்டு தமிழும் உள்ள வந்துச்சு. அண்ட் அந்த சாங் பாடுறது வந்து எல்ஃபி காயரில் அதில் இருக்க ரோஷினின்னு சொல்லிட்டு அவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சாங் வந்து உமாங்கான்னு சொல்லிட்டு சாங். அதில் கானா சிங்கர்ஸ் 2 பேர் பாடியிருக்காங்க, கானா மாஸ்மணி அண்ட் கானா சேதுன்னு சொல்லிட்டு. ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ். உங்களுடைய பேர் மென்ஷன் பண்ணிக்கிறோம் ப்ளீஸ். அத்தனை பேரும் முடிச்சு தான் இன்னைக்கு அழகான பாடல்கள் வெளியே வந்திருக்கு. இது கொண்டாடி இருக்க மேடையில. ஸோ நீங்க என்னோட டீம் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் வந்து நான் கூப்பிட்டோம். கலை, ரஞ்சித், அப்புறமேட்டா ஹரி, ப்ளீஸ் அமன் ஸ்டேஜ். அப்புறமேட்டா சிங்கர்ஸ் வந்து கானா சேது, கானா மாஸ்மணி, ஆர்த்தி, பிரசன்னா. ஸோ பாண்டிச்சேரி. ஸோ மக்கான்னு ஒரு சாங் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாடியிருக்காரு. வெரி டெடிகேட்டட் சிங்கர். அண்ட் இவருக்குன்னு ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. சின்ன சின்னதாக நிறைய சாங்ஸ் பாடி அவருக்கும் ஃபேன் பேஸ் நல்லா இருக்கு பாண்டிச்சேரியில். ஸோ எனக்கு ஸ்க்ராட்ச் நிறைய பார்த்துருந்தாரு. எனக்கு என்னன்னாக்கா பெரிய சிங்கர்கிட்ட போகிறதோட ஓகே ஒரு புது சிங்கர்னா இவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்டு அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் பண்ணிட்டு எனக்கு சாங்கும் கரெக்டாக ஜஸ்டிஸ் பண்ணாரு. ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வச்சு இவர் இருந்தாரு. அண்ட் இவரே ஃபைனலாக பாடணும்னு நான் சொல்லிட்டேன்.
சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. வீரேஷ் சாருக்கு ரொம்ப அந்த சாங் வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவார் அவர். ஒரு வாட்டி வீரேஷ் சார் அந்த சாங் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த சிங்கர் பிரசன்னா அண்ட் ஹீஸ் கானா மாஸ் மணி அண்ட் கானா சேட்டு. இவங்க ரெண்டு பேரும் கானா இதில் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது, நிறைய பாடிட்டு இருக்காங்க, நிறைய ஷோஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் அந்த டுமாங்கா சாங் வந்து பாடியிருக்காங்க. அண்ட் ஹீஸ் ஹரி அண்ட் ரஞ்சித். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் பர்கஷனிஸ்ட். இப்போ ரஹ்மான் சாருக்குலாம் இவங்க வாசிக்கிறாங்க. தே ஸ்டார்டட் ஆஃப் வித் நான் மாநகரில் தான் இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க ப்ளே பண்ணாங்க. ஸோ மாநகரில் இவங்க தான் அப்போ ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனாங்க. இப்போ ரஹ்மான் சார் வரைக்கும் அண்ட் எல்லா டாப் லீடிங் மியூசிஷியன்ஸும் இவங்க தான் வாசிக்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்கஷனிஸ்ட் ஹரி அண்ட் ரஞ்சித். அண்ட் கலை இப்போ வந்து என்னோட காலேஜ் என்னோட ஒரு வருஷம் ஜூனியர். அந்த டைம்லேருந்து இந்த பேண்ட் கால் பேரடைம் ஷிஃப்ட். ஸோ அப்போதுலேருந்து என் கூட யூ வாஸ் அசோசியேட்டட். அண்ட் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் ஃபுல்லாக இவர் தான் பண்ணுறாரு, மிக்ஸ் இன்ஜினியர் இவர் தான். அண்ட் இவரும் நல்ல மியூசிஷியன். ஸோ லைக் இன்ட்ரடியூஸ் கலை. அண்ட் இஸ் அரவிந்த். அரவிந்த் வந்து இப்போ சீதாராம் ஃபிலிம்லாம் பாடியிருக்காரு. ஸோ அரவிந்த் அரவிந்த் வந்து எனக்கு ஸ்க்ராட்ச் நிறைய பாடியிருக்காரு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு இவர் ஒரு ட்ராக் பாடியிருக்காரு. அது இன்னும் ஒரு 5 நாளில் ரிலீஸ் ஆகிடும் ஃபார் அ லீடிங் ப்ரொடக்ஷன். ஸோ அது இன்னும் ஒரு 10 டேஸில் மேக்ஸிமம் வந்துடும் அந்த ட்ராக். அண்ட் ஷீஸ் ஆர்த்தி. இவங்களும் வந்து என்னோட ஃப்ரம் மை ஷார்ட் ஃபிலிம் டேஸ் எல்லாமே ஷி வாஸ் அசோசியேட்டட் வித் மீ ஃபார் ஆல் த சாங்ஸ். என்னோட எல்லா ஸ்க்ராட்ச் எல்லாமே இவங்க பாடுவாங்க. அண்ட் மாநகரில் ஒரு ட்ராக் பாடியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாங்க மியூசிக் சினாரியோ கமர்ஷியலி ஹிட் ஆனால் என்ன மாதிரி கம்போசர்ஸ்லாம் வெளியே தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இப்போ நான் தெரிய மாட்டேன். மேபி ஒரு இன்னொரு சாலிடான ஒரு 5 ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக பண்ணும்போது கமர்ஷியலி நான் ஒரு இடம் பிடிப்பேன். அந்த டைமில் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அது இருக்கும். எனக்கு பெஸ்ட் அது வரைக்கும் என் டீம் மோர் தென் 10 years ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வித்வுட் எனி சப்போர்ட். ஸோ ஏதோ ஒரு இதில் போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஹிட் அடிக்கும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். அண்ட் எங்களை ஹெல்ப் பண்ணுறது மெயினாக ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் இங்கே. அண்ட் இந்த ஃபிலிம் கொடுத்த டேரக்டரும் ஐ வுட் லைக் டு தேங்க் யுவன். அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ், எங்கள் அப்பா அம்மா. அவங்க இல்லாமல் நிற்கவே முடியாது. ஸோ நான் வந்து விழுப்புரம் தான் என்னோட சொந்த ஊர். அங்கே ஒரு எக்ஸ்போஷரும் கிடையாது, ஒன்றுமே எங்களுக்கு இன்டர்நெட்டே ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த இதில் எங்கள் அப்பா வந்து எனக்கு கீபோர்டு நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தார். ஸோ அந்த இதில் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ கேம் டு திஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அப்புறமேட்டா அதுலேருந்து தான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் கிடச்சது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஒய்ஃப். ஸோ ஐ ஹாவ் அ வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தேர் சப்போர்ட். ஸோ நான் சொன்னல அது கொஞ்ச நாள் எப்போ அந்த கமர்ஷியலுக்கு கிடைக்குமோ ஐ வில் கீப் ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ. கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். ஏன்னா டிரெக்டரோட மேலே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அப்படிதான் நீங்கள் உங்கள் டீமுக்கு போகிறப்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் பார்க்க. அண்ட் இன்னும் 5 படங்கள் பண்ணதுக்கப்புறம் பெருசாக தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த படமே அந்த பேரை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். ஏன்னா அவ்வளோ ஹானஸ்டாக ரொம்ப ஹார்ட் சொல்றீங்க, வந்துருக்கு பாருங்க கேள்வி அப்படின்னு சொல்லாமல் அவ்வளோ விஷயம் ரொம்ப சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் இந்த ஒரு பெரிய மேடையில் அத்தனை பேரோட வாழ்க்கைக்கும் உங்கள் பாடல் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அழகாக போய் சேரும்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ. நீங்கள் கானால பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கானா மேலே பயங்கர லவ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதானா? இல்லை எல்லாருமே இல்லை ஓகே இல்லை கானம் சொன்னோடனே இப்போ சென்னையில் இருக்கவங்க பயங்கரமாக கனெக்ட் ஆகும். நீங்கள் பார்க்கறதுக்கே ஒரு சாஃப்ட் ரொமான்டிக் பியூட்டிஃபுல் சைலண்ட் அந்த மோட்டில் இருக்காரு. மெலோடி அந்த ஃபீல்டில் பார்த்தோம். இல்லை கானாலாம் பிடி பரட்டி பெடல் இருப்பார் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க உங்கள் டீமில் இருக்கவங்க. ஸோ கானா எவ்வளோ பிடிக்கும் அந்த கனெக்ட் கானா ரீசெண்ட் டேஸில் பயங்கரமாக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரம் அட்டகத்திலேருந்து கானாவோட ஒரு ஃபேஸே மாறிடுச்சு. ஒரு எவ்ரிடே சாப்பிட்ற ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு கானாங்கிறது. ஸோ இந்த ஃபிலிமில் எனக்கு அந்த சான்ஸ் தரும்போது ராவான ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணோம். பக்கா டோலப் சாங்காக தான் இது இருந்துச்சு. பட் ஆனால் ஓகே நம்ம வந்து ஃப்ரம் சைட் ஆஃப் டேரக்டர் வந்து இன்னும் மாடர்னாக போகலான்றது தான் வந்து ஒரு இடிஎம் ஃபியூஷன் மாதிரி போனோம். ஸோ அதுவும் இந்த சாங் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அண்ட் இந்த கானாவோட ஃப்ளேவர் மெயினாக இருக்கிறதுக்கானே வந்து சிங்கர்ஸ் தான், அவங்களோட அந்த பாடுற ஸ்டைல் தான். ஸோ அதுதான் இந்த சாங் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுச்சு.
வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டதுனால, ஏன்னா எனக்கு நண்பர் அப்படிங்கிறத விட சொல்கிற மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலையும் இருந்து நட்புல கூப்பிட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தங்கர் பச்சான் அண்ணன் பேசினாங்க. அண்ணன் பேசுகிறப்ப எப்பயுமே நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், அண்ணன்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா உண்மை யதார்த்தம் இருக்கும். இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் யாருமே இங்கே இருக்கிற 1000 பேர் உட்காந்துருக்குறோம், 1500 பேர் உட்காந்துருக்குறோம், 1200 பேருமே அவர் சொன்ன கருத்தை யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன்னா அதான் உண்மை, அவர் சொல்றது உண்மை இருக்குங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் என்னன்னா சொல்ற விதம் வந்து நீங்கள் நானும் சாஃப்டாக சொல்லுவோம், பூசி மொழிக்கு சொல்லுவோம். அண்ணனோட சைடில் எப்பயுமே எடுத்த உடனே அட்டாக் தான். சொல்ல வேண்டிய கருத்து இது, நான் சொல்றது என் வேலை, கேட்கறது உங்க வேலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து உண்மை இருக்கும். அவரோட ஆதங்கம் வந்து கண்டிப்பாக 100% உண்மை. ஏன்னா என்னோட 11 வருடங்களாக வந்து அண்ணன்ட்ட வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நட்புல. சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் 2 வருடம். இந்த 2 வருடத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணனோட படம் படுக்கும்போது இந்த படம் எடுத்து உண்மையான சொன்னது தெரியாது. நான் OMG பண்ணுறேங்கிறது அண்ணனுக்கு தெரியாது. கதையெல்லாம் கேட்டாங்க, அவங்களோட கதையை சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு சக்தி நாங்கள் அப்போ தான் வந்து இல்லைண்ணே இந்த படத்தில் இருந்து அமௌண்ட் வரதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த படம் பண்ணணுங்கிறது எனக்கு சொல்லி தானே ஆகணும். அதனால வந்து இல்லைண்ணே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால வந்து அது வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே ரைட் சந்தோஷம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த இடம் மேடையில் ஏறி நம்ம டீம் எல்லாருக்கும் வாழ்க்கை தெரிவித்த தங்கர் பச்சான் அண்ணனுக்கு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி சுரேஷ் அண்ணன் அப்படிங்கிறது நிறைய அவங்களோட அண்ணனோட பெரிய அண்ணன் வெங்கட் அண்ணங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கம். அதையும் வந்து சினிமா ரீதியாக அதிகம் பழக்கம் இல்லை, ஜஸ்ட் வந்து தெரியும் அவ்வளோதான். ஆனால் அண்ணன் வந்து ஒவ்வொருத்தரையும் என்னை பற்றி முழுமையாக என்கொயரி பண்ணிட்டு விசாரித்ததுனால அண்ணன் என்ன சொன்னாங்க, இந்த சொன்ன உடனே நாளைக்கு வந்துடுறேன் சக்தி, கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு வரேன். அண்ணன் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, படத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி சன்னி லியோனோட நானும் 1வது ரசிகர் தான். அதாவது எல்லா வகையிலுமே அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து கண்டிப்பாக வரேன்னு சொல்லி சுரேஷ் சொன்னாங்க. வந்து வாழ்த்துன சுரேஷ் அண்ணனுக்கு நம்ம குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹைப்பா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தமிழ் சினிமா வந்து உங்களை வரவேற்கிறது. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன் டு சன்னி. தேங்க்யூ so much. டுமாங்கா டுமாங்கா கல்ல குங்குமாங்கா மனச வச்சுக்கின்னு சொக்க போறமா அல்லேக்கா அல்லேக்கா ஆடு மல்லேக்கா இஷ்டம் போல உன்னை இஷ்டக்கலாம் வெயிட்டான பாப்பி நீ சன்னி உன் பேரத்தான் சொன்னா வரும் ஜன்னி சம வெயிட்டான பாப்பி நீ சன்னி உன் பேரத்தான் சொன்னா வரும் ஜன்னி டுமாங்கா டுமாங்கா கல்ல குங்குமாங்கா மனச வச்சுக்கின்னு சொக்க போறமா. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அவ்வளோதானா? சென்டர் பண்ணி வந்து ப்ளீஸ். அந்த பார்ட் ரைட் மார்க் டு லெஃப்ட். டைரக்டருக்கே நான் மார்க் முடியாது, நீங்க தான் கரெக்டாக சொன்னாங்க. பட் இருந்தாலும் ரமேஷ் டைரக்டருக்கு அவங்க மார்க் கொடுக்குறோம். கண்டிப்பாக கொடுத்தாங்க. அவர் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார் ரமேஷ் பேசுகிறப்போ, ஹோப் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு. இந்த செந்தின சீக்கிரம் ஒரு படத்துக்கு அப்புறம் அது நல்லா எல்லாரும் ரசிச்சாங்க, கொண்டாடினாங்க. தாண்டி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பண்ண போகிறோம்னு சொல்லி நீங்கள் இறங்கிருக்கோம். எப்போ வரப்போது முக்கியம் இல்லை, எப்படி வரப்போதான் முக்கியன்ற மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ஸோ இந்த கேப்காகவும் இந்த படத்தை எவ்வளோ ஸ்பெஷல்ன்றதாகவும் நீங்கள் சொன்னாங்க ஒரு வார்த்தைகள். சினிமாவில் கேப் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஆக்சுவலி அது சினிமா வந்து அப்படியே முடியும். நம்ம திரும்பி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வருஷம் போச்சு. ஏன்னா மற்றவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ இத்தனை வருஷம் கேப் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த முயற்சியிலே இருக்கிறதுனால நமக்கு அந்த கேப் பெருசாக தெரியல. யாருக்கும் தெரியல, ஏன்னா அதே இண்டஸ்ட்ரியில் தானே இருந்தேன். அதனால எனக்கு கேப் பெருசாக தெரியல. இந்த படம் பர்டிகுலர் சொல்லணும்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் என் லைஃப்ல. ஏன்னா எப்படி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் வீரசக்தி சார் முதல் பார்த்தேன். போயிட்டு பார்த்துட்டு அவருக்கு வந்து கதை சொல்றதுல நான் என்ன நினச்சேன்னா, பணம் இருக்கு படம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் வந்து அவர் நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் பணம் இருக்குன்றதுனால படம் பண்ணுறாரு. அவர் உண்மையாகவே அவர் மிகப்பெரிய ஒரு கலை ரசிகர். அவர் வந்து ஆக்சுவலாக சினிமானா அவரோட பிடித்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது
கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளை பெரிய அளவில் கொண்டு போகணும். அப்புறம் சசி சார் சொல்லுவேன், அவர் எக்ஸிபிஷன் வேற லெவலில் ஸ்டேஜ் பார்த்தாவே தெரியுது, சொல்ல முடியாது. அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்போ பாரு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணியான்னு இந்த படத்தில் அவர்கிட்ட எப்படி ஃபாலோ பண்ணுறது கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சன்னிலியன். ஏன்னா சன்னிலியன் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய படமாக மாறிச்சு. ஃபஸ்ட்டு நான் சன்னிலியன் வந்து கதை சொல்லலான்னு பாம்பே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். அவங்களோட ஸ்பீச் வீடியோ அது பார்த்தேன். ஆக்சுவலி அவங்க ஸ்பீச் வீடியோ, அவங்க என்ன பேசுகிறாங்க, இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே புரியல, ஒரு வேர்டு கூட புரியல. இவங்களுக்கு நாம கதை சொல்லி இவங்களுக்கு எப்படி புரிஞ்சு இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு டென்ஷன் இருந்தது. பட் வேற வழி இல்லை, நம்ம சொல்லி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணேன்னா, நம்ம ஸ்கூலில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக தமிழில் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் இஸ் எ வில்லேஜ் மனப்பாடம் பண்ணிட்டு அவங்க பண்ணான்னா கட இங்கிலீஷில் அவங்க ஸ்டாப் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி சொல்லுங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பண்ற இங்கிலீஷ்லேயே சொன்னால் அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இதை பண்ணுறது இம்மீடியட்டாக வந்துருக்காங்க. பட் பயங்கர டெடிகேஷன் ஆகுது. நம்மளே வந்து அவ்வளோ டெடிகேஷன் ஒரு ஹீரோயின் இருக்கணுமான்னு இருக்கும். அவங்க இந்த கேரக்டர் வந்து பீரியாடிக் கேரக்டர். அப்போ நான் அந்த லாங்குவேஜ் நான் தான் பேசுவேன் ஆரம்பித்தாங்க. சாதா தமிழே வராது. இந்த தமிழ் பேசுறதுன்றது தனியாக கிளாஸ் எடுத்து ஒரு வாரம் உட்காந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப பயங்கரமான டெடிகேஷனான ஒரு ஆக்டர். ஆக்சுவலாக பார்த்தா நிறைய பேர் கேட்டாங்க, அவங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா, நாம் ப்ரொஃபஷ்னலாக ஹானஸ்டாக நம்ம ஜாப் பண்ணோம்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்க அவ்வளோ டெடிகேட்டடான ஒரு ஆக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த படத்தில் நடிக்க வைக்கும்போது உங்களுடைய காஸ்டிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? இவங்க தான் இப்படி காஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட், அந்த சாய்ஸ் எப்படி வந்தது உங்களுக்கு? இல்லை, நாங்கள் டிஸ்கஷன்லேயே இதெல்லாம் நாங்கள் வந்து காஸ்டிங்கில் போட்டோம். பட்டு நமக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா நமக்கு எல்லாமே கிடைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம வந்து என்னெல்லாம் வேணும்னு பேப்பரில் எழுதுகிறோமோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகலை. சன்னிலியன் நாங்கள் சும்மா பேசும்போது பேசினோம், ஆனால் உண்மையாகவே எங்களை கூட்டு போய் சன்னிலியன் கிட்ட உட்கார வச்சிட்டாரு. அதேமாரி சதீஷ், அதேமாரி மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாருமே நாங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணமோ உட்கார வச்சுக்கோங்க. நிறைய பேர் உங்களுக்கு தேங்க் பண்ணாங்க. நீங்க யாரா ஒருத்தருக்கு மென்ஷன் பண்ணி தேங்க் பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்லுங்க. ஒருத்தருக்குன்னா பர்டிகுலராக சொல்ல முடியாது, எல்லாருக்கும் சொல்லணும். பட் முக்கியமாக சொல்லணும்னா நான் வந்து வீரசக்தி சார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அவரோட குறிப்பாக சொன்னால் திறமை இருக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் வாய்ப்பு கொடுக்குற திறமை இருந்தால் தான் திறமைசாலியால வெளில வர முடியும். ஓகே, அந்த வகையில் வீரசக்தி சார் வந்து என்னை நம்பினாரு. நானும் அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் என்னோட ஒர்க்கை, என்னோட ஜாபை கரெக்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் திரும்பி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், நான் சிந்தனை செய் படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு சீரியஸ் நோட்டில் இருக்கும். எப்படின்னா அது ஒரு மிடில் பெஞ்ச் பசங்களோட மேட்டர், ரொம்ப சீரியஸாக இருக்கும். இது ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்னடா காமெடி படம் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் உண்மை என்னன்னா, காமெடி இஸ் த சீரியஸ் பிஸ்னஸ். ஏன்னா காமெடி படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்டோரில் நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதை வந்து ஸ்பாட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆனால் காமெடின்றது ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் ஆகணும். ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் ஆனால் தான் அந்த காமெடி வந்து ப்ராப்பராக வரும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர சர்க்காஸ்டிக். அவங்கள சிரிக்க வைக்கணும்னா அது ஒரு பெரிய டாஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஜெனூனாக இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். உழைப்பு எப்பயும் வீண் போகாதுன்னு நினைக்கிறேன்.